தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். அம் ரொம்ப குயிக்கா இன்னைக்கு ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா எங்களோட டிஸ்கஷன் இன்னைக்கு ரொம்ப போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா தேமுதிக இன்னும் டிசைட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் பாட்டாளி மக்கள் கட்சியும், நம்மளோட பாஜகவும் இணைஞ்சு 10 சீட் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. பட் இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பாட்டாளி மக்கள் கட்சி 10+1 கேட்டிருந்தாங்க. அதாவது 10 சீட்டுகளும் 1 ராஜ்யசபாவும் கேட்டிருந்தாங்க. பட் என்ன நியூஸ் எல்லாம் இப்ப என்ன வெளிய வருது அப்டின்னா அந்த ராஜ்யசபா சீட்ட பாஜக கன்ஃபார்ம் பண்ணல அப்டின்ற மாரி நியூஸ் எல்லாம் வருது. அதே மாரி பாட்டாளி மக்கள் கட்சிய நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அண்ணாமலை. அதாவது அங்க போய் தான் ஃபைனலா அந்த இடத்துக்கு போயி தைலாபுரம் தோட்டத்துல போயி அங்க இல்லங்க 10 சீட்டு இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. ராஜ்யசபா சீட்ட நம்ம அப்புறமா நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது. ஏன்னா, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆ நெகோஷியேஷன்ஸ் அப்படின்னு வந்தாலே, நம்மளோட அன்புமணி ராமதாஸும், டாக்டர் ராமதாஸும் எப்பவுமே ரொம்ப 100% பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் சறுக்கல் தான் அப்படின்ற மாரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லையா? ஏன்னா ம். எல்லா சீட்டும் வின் பண்ணுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. 2019ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா இருந்த தொகுதியிலேயே தேனி ஒண்டி தான் வின் பண்ணாங்க. அதுவும் ஓபிஎஸோட சன் மிஸ்டர் ரவீந்திரன் ஒண்டி தான் வின் பண்ணாரு. இந்த சைடு வட தமிழகத்தில எல்லா இதுலயும் இன்க்ளூடிங் தர்மபுரி நம்ம அன்புமணி ராமதாஸ் நின்ன தொகுதியிலயும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டிஎம்கே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அம் டிஎம்கே அதே மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய எடுத்து தான் முன்னிறுத்தி தான் வராங்க. ஒருவேள ஒருவேள ஜஸ்ட் இன் கேஸ் 2019 திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, அ அன்புமணி ராமதாஸோட அந்த எம்பி பதவியும் பறிபோகும். ஏன்னா அவரோட ராஜ்யசபா எம்பி எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 1 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்குள்ள போயிடுது. அப்படி போயிடுச்சு அப்படின்னும்போது, அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டரும் கிடைக்காது, எம்பியும் கிடைக்காது. அப்படின்ற பட்சத்தில அ பாட்டாளி மக்கள் கட்சி எதுவுமே இல்லாத ஒரு ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். இத பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா அத அ பார்த்திருப்பாங்க. அதனால தான் என்னமோ ராமதாஸ் மேடையில அ மிஸ்டர் மோடி பேசிட்டு இருக்கும்போது, ராமதாஸோட முகம் அந்த அளவுக்கு ஒரு மலர்ச்சியா இல்ல, அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா இது! ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய மிஸ்டர் ராமதாஸ் ஏன் கொஞ்சம் சோகமா இருக்காரு? அதே சமயத்தில அன்புமணி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூபிலன்ட்டா இருக்காரு. ஏன்னா, அவரு என்ன நினைக்கிறாருன்னா, சரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ம் பிஜேபி கொஞ்சம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது. அதே மாரி மோடியும் அடிக்கடி வந்துட்டு போறாரு. அ ஸோ அதனால நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி தர்மபுரிய வின் பண்ணிடலாம். வின் பண்ணி அவங்களுக்கு காமிச்சுட்டாங்கன்னா, நிச்சயமா சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் அட்லீஸ்ட் இணை அமைச்சராவது குடுப்பாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் பீரியட்லயே அவங்க சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு. சுகாதாரத்துறை இந்தியாவுக்கே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அதே மாரி அவரு தான் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஒரு நல்ல பேரும் இருக்கிறது. அதே சமயத்தில காலேஜ் அ ரெகக்னிஷன்ல அதாவது காலேஜ் எவ்வளோ எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ எவ்வளோ ஸ்டேட்ஸ்ல குடுக்கறது அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஊழல் நடந்த மாரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. பட் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்படல. ஸோ, அதனால இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ண போம்போது, அந்த 10 சீட்டோட சேர்த்து 10+1 வந்துரும் அப்படின்ற மாரி நினைக்கும்போது, இந்த என்ன பேச்சுக்கெல்லாம் நிலவுதுன்னா, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, இந்த கேஸ் எல்லாம் வெளிய வராம இருக்கணும் அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு இன்னைக்கு சைன் போடுங்க. நம்ம அந்த ஒரு ராஜ்யசபா சீட்ட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதா, இப்போ பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருது. என்னைய பொறுத்தவரைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல சோபம் போய்விட்டது. அப்படின்ற மாரி தான் தோணுது. ஏன்னா எப்பவுமே அதிமுக போன வாட்டியும் 7+1 குடுத்தாங்க. 2019ல. அப்ப என்ன சொன்னாங்க? நீங்க ஜெயிச்சாலும், ஜெயிக்கலனாலும் அவங்க அவங்க சொன்ன அந்த ஒரு ஒரு சீட்ட எப்பவுமே எடப்பாடி குடுத்துட்டாரு. ஸோ, அதனால பரவால்ல. நீங்க தோத்தாலும் பரவால்ல, ஜெயிச்சாலும் பரவால்ல. தோத்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே இந்தாங்க நீங்க அந்த ராஜ்யசபா சீட்ட நீங்க வச்சுக்கோங்கன்னு குடுத்துட்டாங்க.
ஆனால் பாஜக குடுக்குமா? இந்த வாட்டி 10 வந்து 10 தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கு. பிளஸ் 1 வந்து அப்புறமா பேசிக்கலான்ட்டாங்க. அப்புறம் பேசி ஒரு வேள தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ராஜ்யசபா எம்பி அம்போ! அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு அ அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வின் பண்ணியே ஆகணும். வின் பண்ணல அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் மார்க்கா வந்துரும். இதுதான் ரொம்ப முக்கியம். பாட்டாளி மக்கள் கட்சியோட எக்ஸிஸ்டன்ஸே. அப்படின்னா, இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா, 2026ல பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியே இருக்குமா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க வலுவிழந்திருப்பாங்க இல்லையா? ஒரு எம்பி சீட்டும் இல்ல, எந்த இதையும் ஜெயிக்க முடியல. அப்படின்னும்போது அவங்க போயிட்டு பாஜக போய் துணை முதலமைச்சர்ன்னு 2026ல கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஜெயிக்கவும் இல்ல அப்படின்னும்போது, மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ல கொண்டு போய் விட்டுடும்ன்றத வந்து அன்புமணி ராமதாஸ் புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, அதிமுக தனித்து விடப்பட்டு இருக்கிறது இப்போதைக்கு. ரைட்டா? ஆ தேமுதிக எங்க போக போகுதுன்னு தெரியல. தேமுதிக இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னாலே, அது வந்து நிச்சயமா வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவங்க தே அதிமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சிய இழுக்கிற அளவுக்கு அவங்க தேமுதிகவ இழுக்கல. ஆனால் தேமுதிக தான் பலம் அதிமுகக்கு. அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தானா அவங்க வந்து 5% உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, 3% வெளிய போயிடும். ஆனால் தேமுதிகக்கு நெகட்டிவ் வோட்ஸ் கிடையாது. தேமுதிக எல்லாமே உள்ள வர்றது எல்லாமே பாசிட்டிவ் வோட்ஸ். அதே மாரி வந்து விஜயகாந்தோட மறைவுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சினர்ஜி இருக்கு அவர் மேல. அந்த சினர்ஜி வந்து ஓட்டா மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் மாரி தான் எங்களோட எக்ஸ்க்ளூசிவா நாங்க நடத்துற ஸ்மாலா நடத்துற கருத்து கணிப்பு. எங்களால முடிஞ்ச நான் ஃபாரின்ல இருக்கிறேன், யுஎஸ்ல இருக்கிறேன். ஸோ, எனக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது? எனக்கு இருக்கிற கொஞ்சம் காசுல, அதுவும் நான் சம்பாதிச்சு, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சு, அதுலேருந்து நான் இன்டர்வியூ பண்றது, அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்றதுக்கு அவுட்சோர்ஸ் பண்ணியிருக்கிறது. அது தவிர இப்ப வந்து அ இப்ப வந்து எலக்ஷன்றதுனால, ஒரு ரொம்ப அ சொற்ப அளவுல கொஞ்சம் அமௌண்ட் குடுத்து, எப்படி எப்படி இருக்குன்றத வந்து ட்ரெண்ட் பார்த்து சொல்லுங்க, அப்படின்ற மாதிரி அந்த டேட்டாவ எனக்கு குடுப்பாங்க. அந்த டேட்டாவ நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். அப்படி அனலைஸ் பண்ணும்போது, எனக்கு வர நியூஸஸ் என்ன அப்படின்னா, தேமுதிக இஸ் ஓவரால் ஸ்ப்ரெட் அக்ராஸ். சில தொகுதிகள்லாம் வந்து 10% வரைக்குமே வராங்க. 10, 12% வரைக்குமே வராங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. அத தான் வந்து அதிமுக வந்து பார்க்கணும். அதிமுக அத தான் கணக்குல எடுத்துக்கணும். அவங்க இதுல என்னன்னா, அவங்க வந்து அன்புமணி ராமதாஸையும், ராமதாஸையும் நம்பி அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து ஹார்ட் நெகோஷியேட்டர்ஸ். அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க வந்து வட தமிழகத்தில ஒண்டி தான் அவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா, தேமுதிக ஓவரால் தமிழ்நாடுக்குள்ளேயே அவங்களால வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய வந்து அதிமுகக்கு தேடி தர முடியும். ஏன்னா, இப்ப காம்படிஷன் என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, டிஎம்கே ஓரளவுக்கு 1 பிளேஸ்ல வந்துரும். யாரு 2ண்ட் பிளேஸ்ல வரப்போறாங்க? அப்படிதான் இருக்கு இல்லையா? யார் அதிக சீட் அது சீட்டாவும் இருக்கலாம், இல்லாட்டா பெர்சன்டேஜாவும் இருக்கலாம். யா யார் அதிகமான சீட்டு வாங்க போறாங்க? இல்ல யார் அதிகமான பெர்சன்டேஜ் வாங்க போறாங்க அப்படின்றது. அது வந்து பாஜகக்கும், அதிமுகக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டியா இந்த எலக்ஷன் வந்து திகழப் போகுது. இது வந்து அதிமுக ரொம்ப அடிச்சு கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னன்னா, அது வந்து 2026க்கே ஒரு கொஸ்டின் மார்க்கா வர்றதுக்கு கூட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து நிசப்தமான உண்மை. ஆனா, இந்த நேரத்தில வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் எடப்பாடியோட மவுஸ் வந்து மேல போய்க்கிட்டே இருக்கு. அது வந்து அண்டர் கரண்ட் மாரி போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து மக்கள் அ புரிஞ்சுக்கணும். அ ஏன் வந்து அண்டர் கரண்ட் மாரி போயிட்டுருக்கு அப்படின்னா, எவ்வளோ பெரிய அழுத்தம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு. எடப்பாடி மேல. பாஜகன்றது வந்து சென்ட்ரல்ல ரூல் பண்ற அ ஒரு பார்ட்டி. அ அதோட தலைவர் வந்து மிஸ்டர் மோடி. மிஸ்டர் மோடி சொன்னாரு அப்படின்னன்னா, இன்னைக்கு வந்து அதாவது படுத்த அரசியல்வாதி தமிழ்நாடுல யாரு அப்படின்னா வந்து டாக்டர் ராமதாஸ் தான். இன்னைக்கு டாக்டர் ராமதாஸே வந்து கிட்டத்தட்ட அ மோடியோட காலுக்கு அடியில விழுந்துட்டாரு அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா,
அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து ராமதாஸ வந்து நெகோஷியேட் பண்ணிட்டாங்களே. 10 சீட் 10+1ன்னு சொல்லி 10ன்னு நிக்க வச்சுட்டாங்களே! இல்லையா? சரி 10+1னே அவங்க குடுக்குறாங்கன்னாலும், இவங்கள புடிச்சு இழுத்துட்டாங்கல்ல. இப்ப புடிச்சு இழுத்து, இப்போதைக்கு இனிமேல் வந்து தனியா போய் அவங்களால போயிட்டு பிஜேபி ஏதாவது ஒண்ணு குறை சொல்ல முடியும்னு நெனைக்கிறீங்களா? முடியாது இல்லையா? ஸோ இழுத்து வச்சுக்கிட்டாங்க. அ இழுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு திறம அண்ணாமலைக்கும் இருந்துச்சு. அ அத வந்து நம்மளோட மருத்துவர் ஐயாவும் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனால், இவ்ளோ பெரிய ஒரு அழுத்தம் வந்து அதிமுகவுக்கும் குடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நம்ம அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு தெரியும் ஜி.கே. வாசன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாரு. சென்ட்ரல்லேருந்து எல்லாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இன்ஃபாக்ட் ஒரு 10, 15 நாள் வரைக்குமே கூட எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, அதிமுகவும், பாஜகவும் ஒரு கள்ள தொடர்புல இருக்கு. கள்ள உறவுல இருக்கு. அவங்க வந்து நிச்சயமா வந்து அவங்க ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அ அண்ணாமலைய வந்து அனுப்பிச்சுருவாங்க. ஆனா வந்து வந்து சேர்ந்துருவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே பாருங்க, பாருங்கன்னு வந்து எல்லா ஊடகத்திலயும் பேசப்பட்டுச்சு. ஆனால், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி வந்து தன்னிச்சையா ஒரு ஒரு வெற்றி வீரனா தான் நிக்கிறாரு. அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, ஆ மோடிய எதிர்க்கிறது அப்படின்றது வந்து, நான் என்னைய பொறுத்தவரைக்கும், எதிர்த்த ஒரே ஆள் தமிழ்நாட்டுல வந்து அம்மா தான். ஜெயலலிதா அம்மையார் தான். ஆ இல்லையா? ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கலைஞரும் எதிர்த்தாரு. ஆனா வந்து வாஜ்பாய் வந்த உடனே அவரு சுமூகமா சேர்ந்துக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அ ரொம்ப நிசப்தமா எதிர்க்கிறார். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து எப்பவுமே அவங்க எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லையா? பட் எடப்பாடி கூட்டு இருந்தாரு. அவரு அவங்களோட தான் அலையன்ஸ்ல இருந்தாரு. 2019ல பட் இன்னைக்கு வெளிய வந்து அவர வந்து கம்ப்ளீட்டா வந்து எதிர்க்கிறாரு. அந்த அளவு எதிர்ப்புன்னா, இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு எதிர்ப்பு. ஏன்னா வந்து கூட சேர்ந்து இருந்துட்டு அவரோட 4 வருஷம் ஆட்சி வந்து கவுந்துரும் அப்டின்னும்போது, அத வந்து எடப்பாடிக்கு அ எடுத்து குடுத்ததே வந்து மிஸ்டர் மோடி தான். இன்னைக்கு அவருக்கு ஒரு தேவைப்படுது அப்டின்னும்போது எடப்பாடி ஹெல்ப் பண்ணல. ஸோ ஸோ அந்த கோபம் வந்து நிச்சயமா வந்து மோடிக்கு இருக்கும். அந்த கோபத்தையெல்லாம் பரவால்லடா! நான் பார்த்துக்கிறேன். அ ஏன்னா வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி தான் முக்கியம். நம்மளோட எதிர்காலம் தான் முக்கியம். 2026 தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிற நம்ம எடப்பாடிக்கு ஒரு என்ன சொல்றது? ஒ அவருக்கு ஒன் வாய்ஸ் மூலமா நம்ம பாராட்டுகள தான் நம்ம தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து நான் பார்க்குறேன். ஒரு தைரியமா வந்து போராடி, தான் ஒரு பெரிய லீடர் ஆ அன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அதுக்கப்புறம் கலைஞர் மாரி நானும் ஒரு லீடர் தான். ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு லீடர் தான் அப்படின்னு வந்து அவர் காட்டணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள சொல்லி, ஆ எப்படி போகுது அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். தேமுதிக இந்த பக்கம் வந்தா, ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் 2வது பொசிஷனுக்கு. ஒருவேளை தேமுதிக வந்து பாஜக சைடு போயிடுச்சு அப்படின்னா, அதிமுகக்கு லைட்டா ஒரு அடி தான். ஆ பட் எப்படி வந்து 2026 அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 2024 எலக்ஷன் ரிசல்ட்ஸ் வில் ஆல்சோ ஹேவ் எ வெரி பிக் இம்பாக்ட் ஆன் ஏடிஎம்கேஸ் 2026 ஃபியூச்சர். அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு அ நன்றி கூறி விடை பெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.